வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள்னாலே இந்தியால இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் தான். ஆக்சுவலா இந்த ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு நாடுகள்னாலே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னரா இருந்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னு நான் சொல்லப்போற இந்த டேட்டா பார்த்தா நீங்களே ஷாக் ஆவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்கோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்றதுக்கு ஒரு டீமேட் அக்கவுண்ட் வேணும் அப்படின்னா, நாங்க ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னரா இருக்கோம். எங்கள்ட்ட இருந்து நீங்க ஃப்ரீயா ஜீரோதாவோட அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டுல தமிழ்ல இருந்தே வாங்கிக்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவுடைய இம்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 11% வந்து இருக்குது. எக்ஸ்போர்ட்டோ 16% வரைக்கும் இருக்குது. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள் எல்லாமே இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே 2லேருந்து 4 மேக்ஸிமம் 5 வரைக்கும் மட்டும்தான் இருக்காங்க. இந்தியா மட்டும்தான் 11 அப்புறம் 16% வந்து இம்போர்ட்லும் எக்ஸ்போர்ட்லேயும் வந்து மத்திய கிழக்கு நாடுகளோட இருந்துட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியா தான் மத்திய கிழக்கு நாடுகளோட வந்து ஃபார்ஹெட் ஆஃப் பேர்ஸா வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவுக்கு இந்த மிடில் ஈஸ்ட் வந்து ஆயிலுக்கு மட்டும் தேவைப்படல, இப்போ நம்ம பார்த்த காரணங்களுக்காகவும் தான் தேவைப்படுறாங்க. இந்த நாடுகளோட ஸ்ட்ராங் பிஸ்னஸ் தொடர்பு வந்து இந்தியா வச்சிருக்காங்க. ட்ரேட் பார்ட்னர்ஷிப்பு, ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கிறதுனால தான் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து இந்த அளவுக்கு சாத்தியமாக வந்து இருந்துட்டு இருக்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது. இந்தியா வந்து அப்படி என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸு, இன்ஜினியரிங் கூட்ஸு, டெக்டைல்ஸு, கெமிக்கல்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப முக்கியமாக நல்ல எக்கனாமிக் ட்ரேடே வந்து இங்கே தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. மிடில் மார்க்கெட் எக்ஸ்போர்ட்டு, ஃபாரின் இன்கம்மு, பிஸ்னஸ் க்ரோத்து இதெல்லாம் அடிப்படையாக தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இருக்கிறதுனால அது இந்தியாவுக்கு ஒரு இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பலமாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. இம்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவிலேருந்து நிறையா மக்கள் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வருவாயும் வந்து இந்தியாவுக்கு வந்து சேரும். இந்தியா வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஆயிலை மட்டும் சார்ந்து இல்லை, இப்போ நம்ம பார்த்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டையும் சார்ந்து இருக்குது. ஃப்யூச்சரில் இது இன்னும் வந்து பலமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பலமானுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கலாம். நல்ல ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டீல்ஸு, எனர்ஜி அண்ட் நான் எனர்ஜி பார்ட்னர்ஷிப்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலமாக வந்து இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த டேட்டா எல்லாம் வந்து சிம்பிளான மெசேஜ் கிடையாது. இது இந்தியன் எக்கனாமிக்கை ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு சின்ன சிக்னலாகவும் கூட இருக்கலாம். இந்த விவரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதே போல் அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.